வெல்கம் டு நியூ சமச்சீர் இன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டூ யூ நோ சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் எல்லா எக்ஸாம்லேயுமே மோஸ்ட் கொஷின்ஸ் வந்து இந்த பாக்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும். இந்த டூ யூ நோ, இன்ஃபோ பிட்ஸ், ஹார்ட்ஸ் இந்த மாதிரி பாக்ஸஸ்ல இருந்து தான் 40% ஆஃப் கொஷின் வரும். அதனால நம்ம டூ யூ நோ சீரீஸுங்கிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்கலாம். இப்போ சோஷியல் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் சோஷியலில் உள்ள எல்லா டூயினோவும் இந்த ஒரே வீடியோவில் எல்லா டூயினோ கொஷின்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூயினோ பாருங்க. ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் chronological ஆர்டர். ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் chronological ஆர்டர். பாருங்க, the term history has been derived from the Greek word historia, which means learning by inquiry. The term history எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா Greek word historia, அதுக்கு மீனிங் என்னன்னா learning by inquiry. The term history has been derived from the Greek word historia, which means learning by inquiry. பார்க்கலாம். numismatics என்னன்னா study of coins, epigraphy என்னன்னா the study of inscriptions. numismatics என்னன்னா study of coins, epigraphy னா study of inscriptions. Dhamma is the Prakrit word for the Sanskrit term dharma, which means religious duty. தம்மாங்கிறது வந்து ஒரு ப்ராகிருத் வேர்ட். அதோட சான்ஸ்கிரிட் டேர்ம் என்னன்னா தர்மா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரிலிஜியஸ் டியூட்டி. தம்மா இஸ் த ப்ராகிருத் வேர்ட் ஃபார் த சான்ஸ்கிரிட் டேர்ம் தர்மா, விச் மீன்ஸ் ரிலிஜியஸ் டியூட்டி. நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல உள்ள டூயினோ பார்ப்போம். ஹியூமன் எவல்யூஷன்ல உள்ள டூயினோ பார்க்கலாம். Story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. The story of human evolution எதன் மூலமா நம்ம படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி, இந்த ரெண்டு ஸ்டடீஸ் மூலமா தான் நம்ம ஹியூமன் எவல்யூஷனை பத்தி கத்துக்க முடியும். பாருங்க, ஆர்கியாலஜி இஸ் a study of prehistoric humans remained materials used by prehistoric humans. ஆர்கியாலஜின்னு என்னன்னா ஆர்கியாலஜி ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைன்டு மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை த ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன். ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸோட மெட்டீரியல்ஸ், அவங்க எப்படி அவங்களோட யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி படிக்கிறது தான் ஆர்கியாலஜி. அவங்க வாழ்க்கை முறை எதை வச்சு படிப்பாங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் தோண்டி எடுப்பாங்க. அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆர்கியாலஜி. ஆந்த்ரோபாலஜி என்னன்னா ஆந்த்ரோபாலஜி இஸ் a study of ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, ஒரு மனுஷன் எப்படி எவால்வ் ஆகி வந்தான் அப்படிங்கிற படிப்புக்கு பேரு ஆந்த்ரோபாலஜி. அதே சமயம் ஆர்கியாலஜி என்னன்னா அவன் பயன்படுத்தின மெட்டீரியலை வச்சு அவனோட வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறது வந்து ஆர்கியாலஜி. The word anthropology is derived from two Greek words, anthropos meaning man or human and logos meaning thought or attempt. Anthropos க்கு என்ன மீனிங்னா man or human, logosனா thought or reason. anthropologyங்கிறது வந்து ரெண்டு கிரீக் வேர்ட்ல இருந்து anthropos and logos. அப்படி இந்த பக்கம் பாருங்க, people and their habitat do you know கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் எங்க இருந்தாங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, Australopithecus East Africa, Homo habilis South Africa, Homo erectus Africa and Asia, Neanderthal Eurasia, Europe and Asia, Cro-Magnons France, Peking China, Homo sapiens Africa, Heidelberg London. இதுதான் இந்த டூயினோல கொடுத்துருக்காங்க. எவல்யூஷன் எந்த பிளேசஸ்ல இருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. Bitsla, Cro-Magnons learned to live in caves. Lascaux caves in France is the evidence for cave living of Cro-Magnons. They habited to bury the dead. Cro-Magnons ஒரு ஹியூமன் எவல்யூஷனரி ஒரு ஸ்டேஜில் ஒரு ஹியூமன் தான். அவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னா கேவ்ஸில். லாஸ்காஸ் கேவ்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் இருக்குது. அங்கே க்ரோமேக்னன்ஸ் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் அந்த கேவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இறந்த உடல்களை பரி பண்ற புதைக்கிற பழக்கம் கூட இருந்திருக்கு. Cro-Magnons learned to live in caves. Lascaux caves in France is the evidence for cave living. They habited to bury the dead.
Even today, in the village of Nilgiris district in Tamil Nadu, people have the habit of making fire without use of matchbox. Village of Nilgiri districtல உள்ள people இப்போவும் மேட்ச் பாக்ஸ் இல்லாமலே ஃபயர் உண்டாக்கிடுவாங்களாம். அதுதான் இந்த டூயினோவில் கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்னா நெல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். டூயினோ முடிஞ்சது. இப்போ தேர்ட் யூனிட் இண்டஸ் சிவிலைசேஷனில் உள்ள டூயினோ அண்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். Archaeological Survey of India was started in 1861 with Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in New Delhi. Archaeological Survey of India எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1861ல் அவங்க அதோட ஹெட் யாருன்னா யார் ஸ்டார்ட் பண்ணான்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அஸ் சர்வேயர். இப்போ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில். The Archaeological Survey of India was started in 1861 with Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in New Delhi. Question பார்க்கலாம். மெஹர்கார்க் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா the precursor to Indus civilization. அது ஒரு இடம். இண்டஸ் சிவிலைசேஷனுக்கும் முன்னாடி உள்ள ஒரு பிளேஸ் தான் மெஹர்கார்க். மெஹர்கார்க் இஸ் அ நியோலித்திக் சைட். இட் இஸ் லொக்கேட்டட் நியர் த போலன் பேசின் ஆஃப் பலூச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். அது எங்கே இருக்குன்னா மெஹர்கார்க் வந்து போலன் பேசின் ஆஃப் பலூச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். Neolithic culture existed in Mehrgarh as early as 7000 BCE. Neolithic culture வந்து மெஹர்கார்க்ல 7000 BCEல இருந்தே இருக்குதான். இந்த இன்ஃபோபிட்ஸில் பிரான்ஸ் ஏஜ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் ஏஜ் இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் கேரக்டரைஸ்டு பை த யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மேட் ஆஃப் பிரான்ஸ். ஹிஸ்டாரிக்கல் பீரியட் கேரக்டரைஸ்டு பை த யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மேட் ஆஃப் பிரான்ஸ். பிரான்ஸால் செய்யப்பட்ட ஆர்டிகல்ஸ் நிறைய கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ணுற ஸ்டேஜ் பீரியடை தான் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. Burnt bricks are used in construction. They are strong, hard, durable, resistant to fire and will not dissolve in water or rain. எதற்காக burnt bricks யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்ட், டியூரபிள், resistant to fire and will not dissolve in water or rain. வந்து பாக்ஸில் கிரானரி பற்றி ஒரு கிரானரி பற்றி கொடுத்துருக்காங்க. கிரேட் கிரானரி மாதிரி. A granary with walls made of mud bricks which are still in good condition has been discovered in Rakhigarki, a village in Haryana belonging to mature Harappan phase. ஒரு கிரானரி வந்து இன்னும் நல்ல ஸ்டேஜில் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ராக்கிகர்கி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில், அது வந்து ஹரியானாவில் இருக்குது. அந்த கிரானரி எந்த ஃபேஸை பிலாங் பண்ணுச்சுன்னா மெச்சர் ஹராப்பன் ஃபேஸ். எங்கே தான் வில்லேஜில் கண்டுபிடிச்சிருக்காங்க? ராக்கிகர்கி, அ வில்லேஜ் இன் ஹரியானா. இந்த ஸ்டாச்சு வந்து this little statue was found at மொஹஞ்சந்தாரோ. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொஹஞ்சந்தாரோவில். When Sir John Marshall saw the statue known as the dancing girl, he said, when I first saw them, I found it difficult to believe that they were prehistoric modeling. Such as this was unknown in the ancient worlds up to the age of Greece. I thought that these figures had found their way into levels some 3000 years old to which they properly belong. இதை வந்து மொஹஞ்சந்தாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இதை பற்றி இவ்வளோ இந்த மாடலிங் வந்து இப்போ இண்டஸ் சிவிலைசேஷனே இருந்ததுங்கிறத என்னால் நம்ப முடியலன்னு யார் சொன்னான்னா சர் ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட் டூயினோ பார்க்கலாம். கேவிடி காம்ப்ளெக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. கேவிடி காம்ப்ளெக்ஸ் என்னென்னா கொர்க்கை, வாஞ்சி, தொண்டி. ஸ்ப்ரெட் ஓவர் Afghanistan and Pakistan, as many places names of those were mentioned in Sangam literature. இந்த கொர்க்கை, வாஞ்சி, தொண்டிங்கெல்லாம் சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதே பெயர்கள் கொண்ட சில பிளேசஸாக இருக்கட்டும், ரிவர்ஸாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் இருக்குதான். கொர்க்கை, வாஞ்சி, தொண்டி, மட்ராய், உரை அண்ட் குடல்கர் ஆர் த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் இன் பாகிஸ்தான். இந்த மாதிரி பிளேசஸ் தமிழ் பெயர் மாதிரி இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி பிளேசஸ் வந்து பாகிஸ்தானில் கூட இருக்குது. அடுத்தது வந்து குர்கே, பூம்புகார் in Afghanistan are related to the cities and ports mentioned in the Sangam age. The names of the rivers Kaveri and Porons in Afghanistan and the rivers Kaveriwala and Porna in Pakistan also occur in the Sangam literature. இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸுங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை,
தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இதே கொர்க்கை வாஞ்சி தொண்டிங்கிற பேர்ல பல இடங்கள் ஆறுகள்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். அயன் வாஸ் unknown டு பீப்புள் ஆஃப் இண்டஸ். இண்டஸ் பீப்புள் வந்து பிரான்ஸ் ஏஜ், அவங்க பிரான்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு அயன் பற்றி தெரியாது. அடுத்த டூயினோ பாருங்க. இண்டஸ் பீப்புள் யூஸ் த ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால் கர்னீலியன் டு டிசைன் ஜுவல்லரி. இண்டஸ் பீப்புள் வந்து ஒரு ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்னன்னா கர்னீலியன். எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஜுவல்லரி டிசைன் பண்ணுறதுக்காக. அடுத்த இன்ஃபோபிட்ஸ் பாருங்க. காப்பர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்ட் பை ஹியூமன்ஸ். காப்பர் தான் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மெட்டல். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணி யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மெட்டல் எதுனா காப்பர். இன்ஃபோபிட் பாருங்க. The earliest form of writing was developed by Sumerians. earliest form of writing, ஃபர்ஸ்ட் எழுதுற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னா சுமேரியன்ஸ். earliest form of writing. அடுத்து டூயினோ பாருங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க. A standard tool for archaeologists, also known as C14 method. The radiocarbon method uses the radioactive isotope of carbon called C14 or carbon-14 to determine the age of an object. ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்பான கார்பன்-14 அவங்க யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்க்கு C14ங்கிற இன்னொரு பேரும் வந்தது. Archaeological site at Mohenjo-daro has been declared as the World Heritage Site by UNESCO. Archaeological site at Mohenjo-daro. மொஹஞ்சந்தாரோல இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் சைட்டை தான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ஆட்டு யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எதுனா மொஹஞ்சந்தாரோ, ஹரப்பா கிடையாது. டூயினோ முடிஞ்சது. இப்போ நம்ம 4th யூனிட்டான ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகத்தில் உள்ள டூயினோ கொஷின்ஸ் அண்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். Mesopotamian civilization is the earliest civilization in the world. It is 6,500 years old. Mesopotamian civilization is the earliest civilization in the world. It is 6,500 years old. Mesopotamian civilization தான் உலகத்திலேயே earliest civilization. 6500 வருஷங்கள் பழமையான சிவிலைசேஷன் வந்து இந்த மெசபோட்டோமியன் சிவிலைசேஷன். தூங்கா நகரம். மதுரை ஹேட் நாலங்காடி அண்ட் அல்லங்காடி. மதுரையை தான் தூங்கா நகரம் சொல்லுவாங்க. அதில் நாலங்காடி இருந்தது, அல்லங்காடி இருந்தது. நாலங்காடின்னு என்னன்னா டே மார்க்கெட், அல்லங்காடினா ஈவினிங் மார்க்கெட். மதுரை இஸ் known as தூங்கா நகரம், the city that never sleeps. Madurai was a safe place where women purchased things from அல்லங்காடி without any fear. அல்லங்காடி ஈவினிங் மார்க்கெட்டில் கூட விமென் வந்து தனியாக போய் எந்த பயமும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாங்களாம். டே மார்க்கெட், அல்லங்காடினா ஈவினிங் மார்க்கெட். பாருங்க. பூம்புகார் வாஸ் அ போர்ட். மதுரை வாஸ் அ ட்ரேடிங் டவுன். காஞ்சி வாஸ் அன் எஜுகேஷனல் சென்டர். பூம்புகார் போர்ட், மதுரை ட்ரேடிங் டவுன், காஞ்சி எஜுகேஷனல் சென்டர். மூணையும் குழப்பிக்காதீங்க. பூம்புகார் போர்ட், மதுரை ட்ரேடிங் டவுன், காஞ்சி எஜுகேஷனல் சென்டர். பாக்ஸில் தமிழ் sayings represent the uniqueness of each ancient தமிழ் கிங்டம். ஒவ்வொரு தமிழ் கிங்டம்க்கு என்ன ஃபேமஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சோழ நாட்டு சோறுடைத்து, பாண்டிய நாட்டு முத்துடைத்து, சேர நாட்டு வேளமுடைத்து, தொண்டை நாட்டு சான்றுடைத்து. சோழ நாடு ரைஸ் இன் abundance, பாண்டிய நாடு pearls in abundance, சேர நாடு elephants in abundance, தொண்டை நாடு scholars in abundance. டூயினோ அண்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் முடிஞ்சது. இப்போ ஜியாகிரஃபியில் உள்ள டூயினோ அண்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். The universe is called cosmology. The term cosmos is derived from the Greek word cosmos. Study of universe வந்து காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. காஸ்மோஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிரீக் வேர்டான கோஸ்மோஸ்ல இருந்து வந்தது. அடுத்த டூயினோ பார்க்கலாம். A light year is a distance traveled by light in a year at a velocity of 3 into 10 to the power 5 km per second. Sound travels at a speed of 330 meter per second. லைட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுனா 30000, அதாவது 3 into 10 to the power 5 km per second. சவுண்ட் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் 330 மீட்டர் பெர் செகண்ட். லைட் இயர்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் எ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் அ இயர். அதாவது
லைட் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுமோ அதுதான் லைட் இயர்னு சொல்கிறாங்க. லைட்டோட வெலாசிட்டி எவ்வளோனா 310⁵ கிலோமீட்டர். சவுண்டோட வெலாசிட்டி என்னென்னா 330 மீட்டர் பெர் செகண்ட். 1.3 மில்லியன் எர்த்ஸ் ஃபிட் இன்சைட் த சன். 1.3 மில்லியன் எர்த் வந்து ஒரு சன்குள்ளே ஃபிட் ஆகுமா. இமேஜின் ஹவு பிக் இஸ் த சன். அடுத்து பாருங்க, நிமோனிக் முறையில் பிளானட்ஸோட வரிசையை ஞாபகம் வச்சுக்கிறது கொடுத்துருக்காங்க. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன். மெர்க்ரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க 8 பிளானட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. கனெக்ட்ங்கிற பாக்ஸில் த ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ் நியூ தட் த பிளானட்ஸ் வெண்ட் அரவுண்ட் த சன். ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ்க்கு வந்து சன்னு ஒரே இடத்துல இருந்தது, பிளானட்ஸ் தான் அதை சுற்றி வந்ததுன்னு ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ்க்கு தெரியும், சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஃபார் எக்ஸாம்பிள், இன் தமிழ் லிட்ரேச்சர் சிறு பானாற்றுப்படை த லைன் வாழ்நிற விசும்பின் கோள் மீள் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு மென்ஷன்ஸ் தட் சன் இஸ் சரௌண்டட் பை பிளானட்ஸ். எந்த லிட்ரேச்சரில் இருக்குன்னா சிறு பானாற்றுப்படை. The distance between the sun and the earth is about 150 million kilometer. சன்னுக்கு எர்த்துக்குள்ள distance எவ்வளோனா 150 million kilometer. A flight flying at a speed of 800 kilometer per hour from the earth would take 21 years to reach the sun. எர்த்துலேருந்து 800 km per hour ஸ்பீடில் ஒரு ஃப்ளைட் சன்னுக்கு போச்சுன்னா அது போய் சேர்றதுக்கு 21 வருஷம் ஆகுமா. அடுத்தது பாருங்க, on 24th September 2014, Mangalyaan Mars Orbiter Mission (MOM) launched by the Indian Space Research Organisation (ISRO) reached the orbit of Mars to analyze its atmosphere and topography. ISRO has now become the 4th space agency to reach Mars after the Soviet space program NASA and the European Space Agency. 24th September 2014ல மங்கள்யான் அப்படின்னு இந்தியா ஒரு இதை மார்ஸுக்கு வந்து லான்ச் பண்ணிச்சு. எப்போனா 24th September 2014. அதை வந்து ஷார்ட்டாக மாம்னு சொல்லுவாங்க, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஐஎஸ்ஆர்ஓ தான் 4th ஸ்பேஸ் ஏஜென்சி மார்ஸுக்கு வந்து போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி போன 3 எதெல்லாம்னா சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ரஷ்யாவுடையது, நாசா யுஎஸ்ஏவுடையது, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பிரிட்டனுடையது. இந்தியா தான் 4th ஏஜென்சி மார்ஸுக்கு சேட்டலைட் அனுப்புறதுக்கு. கொஸ்டின் பாருங்க, ISRO launched India's first ever moon mission Chandrayaan-1 in 2008. ISRO ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷனான சந்திராயன் 1 எப்போ அனுப்புனாங்கன்னா 2008ல. பாருங்க, the midnight sun is a natural phenomenon that occurs in the summer months in the places north of the Arctic Circle or south of the Antarctic Circle when the sun remains overhead 24 hours a day. சில சம்மர் மந்த்ஸில் எந்த பிளேசஸ்லாம் ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள், ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலே நார்த்தில், அண்டார்டிக் சர்க்கிளுக்கு கீழே இருக்கிற ஏரியாஸில் சம்மர் மந்த்ஸில் 24 மணி நேரமும் சன் இருக்குமா, அதை தான் மிட் நைட் சன்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம்னா நார்த் ஆஃப் ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் சவுத் ஆஃப் அண்டார்டிக் சர்க்கிள். The velocity of the Earth's rotation varies from 1670 km per hour at the equator to 845 km per hour at 60 degree north and south latitudes and 0 at the poles. ஈக்குவேட்டரில் 1670 கிலோமீட்டர்லையும் 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ஸில் 845 கிலோமீட்டர்லையும் போல்ஸில் 0 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் எர்த் வந்து சுற்றும். பெரிலியன் அப்பீலியன் பற்றி கொடுத்துருக்காங்க. பெரிலியன் என்னென்னா இஸ் த எர்த்ஸ் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன். இதுதான் பெரிலியன் சொல்லுவாங்க. எர்த் வந்து சன்னுக்கு க்ளோஸாக இருக்குது. அப்பீலியன் அப்படின்னா என்னென்னா ஃபார்தஸ்ட் பொசிஷன் ஆஃப் த எர்த் ஃப்ரம் த சன். எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கிற ஃபார்தஸ்ட் பொசிஷன், அந்த பொசிஷனை தான் அப்பீலியன் சொல்லுவாங்க. பக்கத்தில் இருந்ததுன்னா பெரிலியன் சொல்லுவாங்க. The Gulf of Mannar Biosphere Reserve in the Indian Ocean covers an area of 10,500 square kilometer in the ocean. Gulf of Mannar Biosphere Reserve ஓட ஏரியா கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர். அது எங்கே இருக்குன்னா இந்தியன் ஓஷனில் இருக்குது.
யூனிட்டோட டூ யூ நோ முடிஞ்சது. இப்போ செகண்ட் யூனிட்டோட டூ யூ நோ பார்க்கலாம். லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ். இந்த பாக்ஸில் பாருங்க, லேண்ட் கிளாசிஃபிகேஷன் சங்கம் பீரியட்ல எப்படி இருந்துன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சின்னு என்னன்னா மலை சார்ந்த இடமும், மவுண்டெயின்ஸ் அண்ட் இட் என்விரான்ஸ். முல்லைன்னு என்னன்னா காடும் காடு சார்ந்த இடமும், ஃபாரஸ்ட் அண்ட் இட் சரௌண்டிங்ஸ். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ். நெய்தல் என்னன்னா சி அண்ட் இட் என்விரான்ஸ், கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலைனா டெசர்ட் ரீஜியன்ஸ், பாலைவனம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ல என்னெல்லாம் வரும்னா கான்டினென்ட்ஸ், ஓஷன்ஸ். செகண்ட் ஆர்டர்ல மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ். தேர்ட் ஆர்டர்ல வேலிஸ், பீச்சஸ், சாண்ட் டியூன்ஸ். Isthmus என்னன்னு கொடுத்துருக்காங்க. A narrow strip of land which connects two large land masses or separates two large land masses. ஒரு isthmus narrow strip of land, ஒல்லியா ஸ்ட்ரிப்பா இருக்கிற ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும் அந்த லேண்டு. அது என்ன பண்ணுன்னா ரெண்டு பெரிய லேண்ட் மாசஸை கனெக்ட் பண்ணாலோ, இப்போ வந்து நீங்கள் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இமேஜ் பார்த்தீங்கன்னா மேலே நார்த் அமெரிக்கா பெருசாக இருக்கும், கீழே நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் குட்டியாக ஒரு நிலம் இருக்கும், ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அதுதான் இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் செப்பரேட் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ். அப்படி இது பண்ணும்போது இந்த பக்கமும் கடல் வந்து பிரிச்சிருக்கும். ரெண்டு பெரிய வாட்டர் பாடிஸை பிரிச்சாலோ இல்லை ரெண்டு பெரிய லேண்ட் மாசஸை சேர்த்து வச்சாலோ அதுதான் இஸ்துமஸ். அடுத்து இந்த ஹாட்ஸ் பாருங்க. டிசம்பர் 11 வந்து இன்டர்நேஷனல் மவுண்டெயின் டே. டிசம்பர் 11. தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் மதுரை பிளாட்டியூ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ, மதுரை பிளாட்டியூ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. The plains have been the cradle of civilizations from the earliest times. எது cradle of civilization-னா மவுண்டெயின்ஸோ பிளாட்டியூஸோ கிடையாது, பிளெயின்ஸ் தான் cradle of civilization. For example, the Indus in India, the Nile Valley in Egypt are some of the earliest civilizations which developed and flourished. Indus in India, Nile Valley in Egypt. Plains are the cradles of civilization. Erosion என்னன்னு கொடுத்துருக்காங்க. Erosion is the process of removal of surface material from the earth's crust. The eroded materials are transported and deposited on the low-lying areas. This process is called as deposition. Erosionனா ஒரு இடத்துல இருந்து மண் எல்லாத்தையும் அரிச்சிட்டு போறது. Process of removal of surface material. Deposition என்னன்னா ஒரு இடத்துல போய் குவிக்கிறது, சேர்த்து வைக்கிறது. The eroded materials are transported and deposited on the low-lying areas. அதுதான் deposition. If Mount Everest, which is the highest point, Mount Everest height is 8848 meters, was plugged into the Mariana Trench, still there would be 2146 meters of water left. மரியானா ட்ரெஞ்ச் எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓஷனில் இருக்குது. ட்ரெஞ்ச்னு என்னென்னா த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த ஓஷன். அதுக்குள்ளே இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை தூக்கி போட்டால் கூட அந்த மவுண்ட் எவரெஸ்ட் கீழே போய் இன்னும் மேலே தண்ணி எவ்வளோ மீட்டர்ஸ்க்கு இருக்குன்னா 2146 மீட்டர்ஸ்க்கு இருக்குமா. அவ்வளோ ஆழமானது இந்த மரியானா ட்ரெஞ்ச். The depth in meters from mean sea level is denoted as m. பாருங்க, the Spanish navigator Ferdinand Magellan named the ocean Pacific, meaning calm or tranquil. பசிபிக் ஓஷனுக்கு பசிபிக்னு பேர் கொடுத்தது யாருன்னா ஸ்பானிஷ் நேவிகேட்டரான ஃபெர்டினண்ட் மெகலன் தான் பசிபிக்னு பேர் வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காம் ஆர் ட்ராங்குவல். யார் நேம் கொடுத்தாங்க? ஃபெர்டினண்ட் மெகலன். பாருங்க, பால்க் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் பால்க் பே. பால்க் ஸ்ட்ரெயிட் வந்து பே ஆஃப் பெங்காலையும் பால்க் பேயையும் கனெக்ட் பண்ணுது. எதுனா பால்க் ஸ்ட்ரெயிட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 டிகிரி சேனல் எதை செப்பரேட் பண்ணுதுன்னா இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா. 6 டிகிரி சேனல் இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா. 8 degree channel separates Maldives and Minicoy Island. 8 degree channel Maldives and Minicoy Island. 9 degree channel separates Lakshadweep Island and Minicoy Island. Lakshadweep Island and Minicoy Island.
10-degree channel separates Andaman and Nicobar Island. Andaman and Nicobar Island. Do you know முடிஞ்சது. இப்போ civicsல உள்ள do you know பார்க்கலாம். Mawsynram located in Meghalaya is the land of highest rainfall. மௌசின்ரம் வந்து மேகாலயால இருக்கு, அதுதான் land of highest rainfall. ஜெய்சால்மர் வந்து ராஜஸ்தான்ல இருக்க land of lowest rainfall. இதான் மௌசின்ரம், இதான் ஜெய்சால்மர். land of highest rainfall, land of lowest rainfall. பாக்ஸ் பாருங்க. டாப் 5 languages spoken in India. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹிந்தி 41%. பாப்புலேஷன் வந்து ஹிந்தி தான் பேசுறாங்க. பெங்காலி வந்து 8% பேசுறாங்க. தெலுங்கு வந்து 7% பேசுறாங்க. சாரி 8.10. தெலுங்கு வந்து 7.19. மராத்தி வந்து 6.99% பேசுறாங்க. தமிழ் வந்து 5.91% பேசுறாங்க. தமிழ் வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. அடுத்தது இன்னும் பாருங்க. The Constitution of India recognizes 22 languages. 22 languages வந்து Constitution India வந்து recognize பண்ணுது as official languages. The government of India has declared Tamil as a first classical language. தமிழை வந்து எப்போ classical language declare பண்ணாங்கன்னா 2004ல. Apart from Tamil, 5 other Indian languages have been declared as the classical languages by the government of India. தமிழை தவிர 5 language, இன்னும் 5 languages கூட classical languages டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ண தமிழ் எந்த இயர்ல பார்த்தீங்கன்னா 2004. 60% of total epigraphical inscription found by the Archaeological Survey of India are from Tamil Nadu. 60% of inscriptions எழுது இந்த பாறைகளில் வெட்டி வச்சிருப்பாங்களா, அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் கண்டுபிடிச்சதுல 60% வந்து எங்க இருந்ததுன்னா தமிழ்நாடுல இருந்தது. அதுல மோஸ்டா எல்லாமே தமிழ் ஸ்கிரிப்ட், தமிழ்ல தான் இருந்தது. 60% இன்ஸ்கிரிப்ஷன் வந்து தமிழ்நாடுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோக் டான்சர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுல இருக்கிற ஃபோக் டான்ஸ் என்னன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கொள்ளாட்டம், தப்பாட்டம். தமிழ்நாடுல இவ்வளோ ஆட்டங்கள் இருக்கு ஃபோக் டான்சஸ். கேரளால வந்து தெய்யம் அண்ட் மோகினி ஆட்டம், பஞ்சாப்ல பாங்க்ரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல துமால், குஜராத்ல கர்பா அண்ட் தாண்டியா, ராஜஸ்தான்ல கல்பெலியா அண்ட் கூமர், உத்தரப்பிரதேஷ்ல ராஸ்லீலா அண்ட் சோலியா, அஸ்ஸாம்ல பிஹு. இதுக்கு மேலே கூட கிளாசிக்கல் டான்சஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த இதுலன்னு தமிழ்நாடோட கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யக்ஷகானா, ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடி, ஒடிசா ஒடிசி, மணிப்பூர் மணிப்பூரி, அஸ்ஸாம் சத்ரியா, நார்த் இந்தியாவில் கதக். India is known for unity in diversity. This phrase was coined by Jawaharlal Nehru, the Prime Minister of India, in his book Discovery of India. நம்மளுக்கு தெரியும் இந்தியா வந்து யூனிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம் யூஸ் பண்ணது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. எதில் யூஸ் பண்ணியிருப்பாருன்னா அவரோட புக்கான டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில். B.A. Smith called India Ethnological Museum as a variety of racial types exist. B.A. Smith வந்து இந்தியாவை எத்னாலஜிக்கல் மியூசியம் சொல்றாங்க. ஏன்னா இங்கே தான் பல்வேறு இன, மொழி, ஜாதி மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ற இடம், ஒரே இடம் உலகத்திலே இந்தியா தான். அதனால தான் எத்னாலஜிக்கல் மியூசியம்னு இந்தியாவா B.A. ஸ்மித் சொல்றாரு. இந்த 6th ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில லாஸ்ட் லெசன் யூனிட் 2 அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. இதில் உள்ள டூயினோ பார்ப்போம். End of apartheid. 27 years in prison, former South African President Nelson Mandela was freed in 1990 and successfully achieved the end of apartheid, bringing peace to a racially divided country and leading the fight for human rights around the world. 27 years வந்து நெல்சன் மண்டேலா பிரிசன்ல இருந்திருக்காங்க இந்த அப்பார்த்தைடை ஒழிக்கணும்னு. அவங்க வந்து 1990ல தான் வெளியில விட்டாங்க. அம்பேத்கர் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஃபுல் நேம் டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். He is popularly known as பாபா சாஹேப். இவர்தான் பாபா சாஹேப்னு சொல்லுவாங்க. He was an Indian jurist, economist, politician and social reformer. He earned his MA in 1950 and then obtained a DSc at the London School of Economics before being awarded PhD by Columbia University in 1927. He served as the chairman of drafting committee
of the Constitution Assembly and hence regarded as the father of Indian Constitution. He was independent India's first law minister. He was posthumously awarded Bharat Ratna in 1990. இவர் வந்து பாபா சாஹேப்னு சொல்லுவாங்க. எம்ஏ வந்து 1915 முடிச்சு பிஹெச்டி வந்து 1927 முடிச்சிருக்காங்க. இவர் சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி கூட. இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இவர் தான் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். இவருக்கு பாரத் ரத்னா இறந்ததுக்கு அப்புறமா 1990 கொடுத்தாங்க. கொடுத்துருப்பாங்க 2011 சென்சஸ் வச்சு கன்னியாகுமரி தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நிறைய லிட்ரஸி ரேட் இருக்கிறது 91.75. அடுத்து சென்னை இருக்கு 90.18, தூத்துக்குடி 86.16, நீலகிரிஸ் 85.20. லோ லிட்ரஸி ரேட் கடைசியாக படிக்கிற மக்கள் பட்டதாரி மக்கள் கம்மியாக இருக்கிற இடம், படிப்பறிவு உள்ள மக்கள் கம்மியாக இருக்கிற இடம் தருமபுரி. ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கிற இடம் தருமபுரி 68.54, அரியலூர் 71.34, கிருஷ்ணகிரி 71.46, விழுப்புரம் 71.88. அடுத்த செக்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ், 1000 மேல்ஸுக்கு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குன்னா நீலகிரிஸில் 1000 மேல்ஸுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. தஞ்சாவூரில் 1000 ஆண்களுக்கு 1031 பேர் இருக்காங்க. நாகப்பட்டினத்தில் 1025 பேரும், தூத்துக்குடியில் 1024 பேரும் இருக்காங்க. லோ செக்ஸ் ரேட் எங்கே இருக்குன்னா அதுவும் தருமபுரியில் தான். 1000 ஆண்களுக்கு 946 பேர் தான் இருக்காங்க. சேலத்தில் 954, கிருஷ்ணகிரியில் 956, ராமநாதபுரத்தில் 977. 6th ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் உள்ள எல்லா பாக்ஸ் கொஷின்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உள்ளக்குள்ள கண்டென்ட் படிக்கிறதுக்கும் இந்த பாக்ஸ் கொஷின் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாக்ஸ் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10ல் 4 கேள்வி 5 கேள்வி வந்து இந்த பாக்ஸ் கொஷினாக தான் இருக்கும். அதனால் இந்த பாக்ஸ் கொஷின் நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலரில் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி டூ யூ நோ கொஷின்ஸ் போடுறேன். இது முடிச்சதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கூட போடுறேன். தேங்க்யூ.